எல்லா விஷயமும் அளவாக இருக்கும்போது தான் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒருத்தர் 2 பேருன்னு இல்லை, பல பேர்கிட்டேருந்து வந்து நாம் மட்டும்தான் படத்தில் யார் வில்லன்னு கேட்டால் நான் தான் எல்லாருக்கும் வில்லன் அப்படின்ற இருக்கும். அழகாக எடுத்தேன், அழகாக நடிச்சிருந்தேன், இது பண்ணியிருந்தேன், அது பண்ணியிருந்தேன், எல்லாம் போயிடுச்சு அப்படின்ற வருத்தம் நிறைய பேருக்கு இருக்கும். 2வது படம் நல்லா வந்திருக்கு, பெரிய ஹிட்டாக இருக்குது அப்படின்றது வந்து அந்த மீட்டரில் இருக்கும்போது தான் வந்து ஒர்க் ஆகுன்ற ஒரு இது இருக்குது. ஸோ கடைசி வரைக்கும் வில்லனாகவே இருந்துட்டு போயிடுறேன். அண்ட் தர்ஷன் பிரதர், அவருக்கு வந்து இது ஒரு நல்ல ஸ்டார்ட். இது வந்து நம்மளை வந்து படத்தில் என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அதில் வந்து இன்னொரு இதே முரளியை சாராகவே மாறி நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. கங்க்ராட்ஸ் பிரதர், பெரிய வெற்றிகளுக்கு. அதை தவிர வந்து இருக்கிற ஒரு டெக்னிக்கல் டீமில் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து என்னோடய ஃபேமிலி தான். யாரையும் தனித்தனியாக வந்து வாழ்த்திட்டு இது சொல்லணும் அப்படின்ற நேரமும் இல்லை, லேகாக போயிட்டுருக்கு. அதில் இதை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ பெரிய வெற்றியாக்கி கொடுத்த பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு பெரிய வணக்கம், நன்றி. இது நீங்கள் இல்லைன்னா அது சாத்தியப்பட்டிருக்காது. அதனால் எங்கள் டீம்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் வரும். இந்த படத்தில் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி ஷூட் பண்ணால் தான் அது வந்து பிரம்மாண்டமாக வரும் அப்படிங்கிறதுக்கான அது ஜட்ஜ் பண்ணி கரெக்டாக இந்த ஃபில்மை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இந்தளவுக்கு எடுத்து வந்திருக்காரு. ஃப்ரம் டே ஒன்னே தெரியும் இந்த படம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மெயின் திங் என்னென்னா ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஒரு பிளாக் வைக்கும் போதே அதில் சில எலிமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி அது வந்து ரெஃப்ரெஷ்ஷாக காமிக்கிறது வந்து ஆர்டிஸ்டோட மெயின் திங் தான். வாட் எவர் லைட்டிங் டூ பண்ணாலும், பேக் லைட் போட்டாலும் சரி, ஹாஃப் லைட் எதாக இருந்தாலுமே, பட் அதை ஹோல்ட் பண்ணுறது தான். அந்த வகையில் சத்யராஜ் சார், ஐஸ்வர்யா ராஜேஷ் எல்லாருமே ஸ்டன்னிங், சிவா சார் எல்லாருமே அவங்க போர்ஷன் அப்படி இதை கேரி. வாழ்க்கையில் மொதல் அங்கீகாரம் எனக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். பாடல் ஆசிரியராக ஷைன் பண்ணுறதுக்கு. இது வரைக்கும் நான் 25 படம் பண்ணிட்டேன். 25 படத்தில் கிடைக்காத ஒரு பேர் இந்த படத்தில் எனக்கு கிடச்சிருக்கு. அது காரணம் வந்து அந்த பாடலுக்கு உண்டான வெற்றிக்கு வாயாடி பெத்துப்பில் அந்த பாடுது. அதுக்கு பின்னாடி அந்த வெற்றிக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கான்னு பேர் சொல்லிடுறேன். ஆக்சுவலி அருண்ராஜா காமராஜ், ஏன்னா அவரோட இன்புட் தான் நம்ம பயங்கரமாக இருந்தது. ஒவ்வொரு வரிக்கும் வந்து அவர் சொல்லிட்டே இருப்பார், ஆனால் இந்த வரி இப்படி இருக்கலாம், இந்த வரி இப்படி இருக்கலாம், அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் பண்ணோம். முதல் 4 வரி மட்டும் எழுதுகிறப்போ திபு ப்ளஸ் அருண்ராஜா என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட வந்து ஒரு குழந்தை பாட போகிற பாட்டு, ஆராதனா பாட போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது, குழந்தை பாட போகிற பாட்டு, ஸோ குழந்தை பேசுகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியான வேர்ட்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் லைக் 6-7 வேர்ஷன்ஸ் எழுதணும். இந்த கனா படத்துக்கு காரணம் அருண்ராஜாவுக்கு ஒரு நண்பன் வந்து சிவா சார் கொடுத்தது. எனக்கு இதில் 2 பாடல் கொடுத்ததுக்கு வந்து என்னோட நண்பன் அருண் காரணம். இந்த படத்தில் வந்து 2 பாட்டு எழுதுவேன்னா நான் நம்பலை. ஏன்னா அவரே எழுத வேண்டிய பாடல் 2 பாடலுமே நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எழுத வேண்டிய அந்த ஜானரை எனக்கு கொடுத்துட்டீங்களா அப்படிங்கும்போது, இல்லை இது வரைக்கும் நீங்கள் மோட்டிவேஷன் எழுதுனதில்லை, நான் வாட்ச் பண்ணதில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ரொம்ப என்னை வாட்ச் பண்ணதுக்காகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முக்கியமாக என்னோட கனவு ஒன்று இருந்தது. 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊருக்கு நான் போயிருந்தேன். நிறைய பேருக்கு நம்மளை பாடலாசிரியன்னு தெரியும் இல்லையா, அப்படி ஒரு சந்தோஷம் இருந்தபோது ஸ்கூல் ஒரு 5 மாணவிகள் வந்தாங்க. ஒரே கேள்வியில் என்னை அப்படியே போல்ட் ஆக்கிட்டாங்க. உங்களுக்கு சிவா சார் தெரியும், சிவகார்த்திகேயன் சார் தெரியுமா அப்படின்னா. நான் அப்போ பொய் சொல்லிட்டேன், தெரியும், நான் நிறைய முறை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டேன். ஆனால் அவங்கள்ட்ட பொய் சொல்லிட்டோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தது. ஆனால் அவருக்கு சீக்கிரம் எழுதணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. அது இந்த படத்து மூலிமா அருண் எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அந்த கனவு எனக்கு கைகூடி இருக்குன்னா அது அருணுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அந்த பொய்யும் உண்மையாயிடுச்சு. தேங்க்யூ. இந்த படத்தோட வெற்றி எதனால நான் த ட்ரஸ்ட், லவ் அண்ட் இன்னசென்ஸ் ஆஃப் நிறைய பேரோட இன்னசென்ஸ் இருந்துச்சு இதில். ஸோ அதுதான் இதோட வெற்றின்னு நான் நம்புகிறேன். ஒர்க் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் மியூசிக் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்பா, இந்த தருணம் வந்ததே இந்த படத்தில். இது நல்லா இருக்குன்னு உறக்க சொல்லிய அனைத்து ஊடகங்களுக்கும் இந்த படத்தில் நடித்த நண்பன்ற முறையில் கோடான கோடி நன்றி. நாங்கள் நடித்த எல்லா படமும் பெரிய ஹிட் ஆகணுன்றது தான் எல்லா சினிமாக்காரனுக்குமான ஒரு பொதுவான ஆசை. அதில் சில படங்கள் வந்து ஒரு சின்ன நல்லா போகும், ஆனால் கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். ஓடிடுமா, இதில் ஏதாவது தப்பாயிடுமா.
நல்லா போகிற படம் ஓடாதுன்னு பயப்படுறதுக்கு வந்து பல உதாரணங்கள் இருக்குது. ஆனால் அந்த படங்களை வந்து மக்களும் ஊடகங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அது மக்களை அங்கீகரிக்கப்படும் போது அது ஒரு கூடுதல் உற்சாகத்தையும் இந்த மாதிரியான திரைப்படங்கள் வருவதற்கான ஒரு பெரிய ஒரு ஃபவுண்டேஷனையும் சினிமா கொடுக்குது. இந்த படத்தை பொறுத்த மட்டும் வந்து ஃபஸ்ட்டு ஆடியோ ரிலீஸில் நான் வரும்போது ரொம்ப அதிகமாக பேசிடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு ஆடியோ ரிலீஸ்லையும் ஒவ்வொரு எந்த படத்தை சம்மந்தப்பட்டவங்களாலும் கொஞ்சம் பில்டப் கொடுப்பாங்க. அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். சரி, திருப்பி ப்ரெஸ் மீட் வந்துச்சு. இன்றைக்கி வந்து நிறையா பேசணும்னு நினச்சிட்டு வந்து வரும்போது இங்கே இருக்கிற கூட்டத்திலாம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அடக்கி வாசிடா, ரொம்ப ஜெயிச்சது மாதிரி திமிர் பண்ணாத, கொஞ்சம் அடக்கி பேசு அப்படிங்கிறது. ஏன்னா எனக்கே இவ்வளோ உற்சாகம் இருக்குன்னா இந்த படத்தை தயாரித்த சிவகார்த்திகேயனுக்கு, படம் டைரக்ட் பண்ணவனுக்கு, சத்யராஜ் சாருக்கு, அன்புக்குரிய உன் பேர் சொல்கிறதுக்குள்ளே நான் படுற பாடு பெரும்பாடம்மா, ஐஸ்வர்யா ராஜேஷ், தம்பி தர்ஷன், பாக்கியராஜ், ஆண்டனி பாக்கியராஜ், சவரிமுத்து, முனிஷ்காந்த் வரல, ரமா இல்லை, எல்லாரையும் படத்து ஓப்பனிங்லேருந்து கடைசி வரைக்கும் போகும்போது ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து பேசினதெல்லாம் ஓகே. ஒவ்வொரு இடத்துலையும் தேவையில்லாமல் ஒரு கேரக்டர் உள்ளே வரல. நடித்த எல்லாரும் அதை தான் கேர்வர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப எனக்கு வந்து 1990 டைரக்டர் விக்ரமன் வந்து டைரக்டர் அறிமுகமாவது சௌத்ரி சார் படம் எடுக்கும்போது புது வசம்னு ஒரு படம் வந்தது. 28 வருஷத்துக்கு முன்னாடி 4 பையங்க ஒரு பொண்ணு, நோ லவ். அதான் அந்த படத்தில் புதுமை. அது பெரிய ஹிட்டு. இதில் அந்த கீர்த்தி பொண்ணு இருக்கும்போது அவள் கிரவுண்டுக்கு போகிறா. அந்த கிரவுண்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த பசங்க கூப்பிட்டு முதல்ல எல்லாம் எதுக்கு இங்கே வர்றப்போன்னு சொல்லிட்டு திருப்பி அவளை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணி, பசங்களும் பொண்ணு இருந்தாலே அது வேற யார்த்தான் போகுன்றதை பிரேக் பண்ணி அந்த பொண்ணுங்க இப்போ பசங்க வந்து அந்த பொண்ணுங்களை வந்து கூப்பிட்டு அதை என்கரேஜ் பண்ணானுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இன்றைய சமூகத்துக்கு நம்ம சொல்லப்பட வேண்டிய விஷயமா ரொம்ப கருதுறேன். ஏன்னா அப்படி இல்லை. இப்போ இது வந்து இந்த படத்தில் சொல்லப்பட்ட ரொம்ப முக்கியமான விஷயம். அதை ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்டு பேசு, ஃப்ரெண்ட்லியாக கூப்பிடு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அம்மா விளக்கமாத்த எடுத்துகிட்டு போய் அடிச்சு, நிச்சயமாக இதெல்லாம் கிராமத்தில் இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயம். விளக்கமாத்தில் அடி வாங்கியும் கூட நான் ஆடுவேன். ஆசைப்பட்ட மாத்திரம் பத்தாது, அடம்பிடிக்க கற்றுக்க. எழுதினவனுக்கே அது சேலஞ்சு. அது நிறையா குவாலிஃபைடான விஷயங்கள் இந்த படத்தில் இருந்தது. அந்த படத்தில் எனக்கு ஒரு கேரக்டர் சத்யராஜ் சாரோட எமோஷனை தாண்டி, ஐஸ்வர்யா ராஜேஷோட பெர்ஃபார்மன்ஸை தாண்டி என் கேரக்டருக்கு ஒரு அடையாளம் கிடைச்சது. எனக்கு நேரம் நல்லா இருக்குன்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். இந்த படத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் மிகப்பெரிய வெற்றி, கனா வெற்றி. உண்மையில் இது எங்களோட பெரிய கனா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப வருஷமாக, கிட்டத்தட்ட 7 வருஷமாக கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனால் 4 வருஷமாக நான் இந்தியாவுக்கு ஆடுறேன். 2 தேசிய சாதனை வச்சுருந்தேன். 65 பாலில் 116 ரன் அடித்த ஒரே மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர் தமிழக வீரர் நான் தான். இதுவரையா மாற்றுத்திறனாளி கிரிக்கெட்டில் 20 ஓவர் போட்டியில் யாருமே இதுவரையும் செஞ்சுரி அடிக்கலை. அது நான் அந்த ஒரு சாதனையை பண்ணியிருந்தேன். அதே மாதிரி 16 பாலுக்கு 50 ரன்கள் அடித்து ஒரு சாதனையும் பண்ணியிருந்தேன். இவ்வளோ சாதனை பண்ணாலும் அண்ணன் சொன்ன மாதிரி ஜெயிச்சுன்னு சொன்னால் கேட்காது, ஆனால் ஜெயிச்சேன்னு சொன்னால் கேட்குன்னு சொன்னாங்க. 4 வருஷமாக நான் ஜெயிச்சு சொன்னேன், ஆனால் இதுவரையே கேட்கல. ஆனால் அது இன்றைக்கி அண்ணன் மூலியமாக நிறைய இருக்குன்றப்ப உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களோட வருத்தம் என்னென்னா, உமன்ஸ் கிரிக்கெட் இருக்கிறது, அதை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த படம் மூலியமாக தெரிஞ்சு. ஆனால் ஃபிசிக்கலி சேலஞ்சர்னு ஒரு கிரிக்கெட் இருக்குது. அதில் இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டர்ஸ் இருக்கான்றதே இன்றைக்கி தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. 4 வருஷமாக இந்தியானாலும் இவ்வளோ பெரிய மீடியாஸை வந்து இதுவரையாக நான் கண்ணால் கூட பார்த்ததில்லை. ஆனால் இவ்வளோ பேர் ஒரு மேடையில் எங்களுக்கு இவ்வளோ பேர் ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த சிவகார்த்திகேயனுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்து கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் அண்ணன்கிட்ட இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்த காமராஜ் அண்ணா அவர்களுக்கும் எங்களுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
மேடையில் நான் நிற்கிறதுக்கு காரணமே டைரக்டர் அருண் ராஜா காமராஜ், அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். அதே மாதிரி சத்யராஜ் சார், அவர் கூட நான் ஹீரோயினாக நடிக்கிறப்ப நடிக்கணும்னு நினச்சேன், அப்போ என்னால் முடியல. இப்போ நான் அவங்க கூட நடித்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். கட்டப்பா. ஐஸ்வர்யா ராஜேஷ் சொல்லவே வேணாம், செம்மையாக ஆக்ட் பண்ணுவாங்க. நாங்கள் 2 பேரும் ஆக்ட் பண்ணுறப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏய் ப்ளீஸ் இன்னொரு டேக் நான் போகிறேன் ப்ளீஸ் வா வா வான்னு நான் கூப்பிடுவேன். அந்த அளவுக்கு அவங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷம் எல்லா அவார்டும் ஐஸ்வர்யாவுக்கு தான் கிடைக்கணும். ஃபர்ஸ்ட் மூவியோட சக்ஸஸ் மீட். ஸோ ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, லைக் ஓவர் எமோஷ்னலாக இருக்குது. ஸோ பிக் தேங்க்ஸ் டு சிவா அண்ணன், லைஃப் லாங் தேங்க்ஃபுல்லாக தான் இருப்பேன். அண்ட் அருண்ராஜ் ப்ரோ, ஸோ அவருக்கும் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. அண்ட் வந்திருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ப்ரெஸ் மீடியா உங்களுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா உங்கள் சப்போர்ட் தான் அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் நம்ம படத்தோட எவ்வளோ இந்த அளவு ஒரு சக்ஸஸ் மீட்டுக்கு. ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு தான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எங்கள் படத்தை வந்து அவ்வளோ அருமையான ரிவ்யூஸ் எல்லாம் எழுதி ஐ திங்க் வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் இந்த படம் வந்து எங்களுக்கு கிடைச்ச தியேட்டர்ஸ் கம்மி. அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தியேட்டர்ஸ் கிடச்சி ரொம்ப பெரிய படமாக எனக்கு பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா நீங்கள் அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்தீங்க. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் உங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணோம். எனக்கு கிரிக்கெட் தெரியாது. எனக்கு கிரிக்கெட் தெரியாமல் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 1000 விஷயம் யோசிப்பாங்க. அதுவும் ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்டாக ஒரு படம் பண்ணுறாங்க, ஒரு பாக்ஸிங் பேஸ்டாக ஒரு படம் பண்ணுறாங்க, என்ன சம்திங் ரிலேட்டட் டுனா அது தெரிஞ்சவங்க தான் காஸ்ட் பண்ணுவாங்க. அது தெரியாமல் காஸ்ட் பண்ணுறது அது ரொம்ப மிகப்பெரிய பட்ஜெட்டாக இருந்தால் அது அந்த ரிஸ்க் எடுக்கலாம். பட் ரொம்ப ஒரு குட்டி பட்ஜெட்டில் அந்த டெசிஷன் எடுத்து என் மேலே நம்பிக்கை வச்சுருந்த சிவகார்த்திகேயன் அவருக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். தேங்க்யூ சிவா. இந்த படம் வந்து நிறைய பேர் இன்ஸ்பயர் எந்த விதத்தில் பண்ணியிருக்குன்னா, இன்றைக்கி கூட ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட வந்து எனக்கு அந்த கௌஷி டிஷர்ட் கிடைக்குமா, அது போட்டுக்கிட்டாலே ஒரு மாதிரி இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் அதுதான் மிகப்பெரிய வெற்றி. உண்மையிலேயே செம்ம ஜாலியாக இருக்குது. ஒரு ஃபங்க்ஷனுங்கிறது இப்படி தான் இருக்கணும். எனக்கு இந்த ஃபங்க்ஷனை பார்த்தோன்னா நமக்கு கவுண்டமணியான டைலாக் தான் ஞாபகம் வந்துடும். அட்ராசக்க. ஏன்னா இது அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததுன்னு பாட்டு பாடுற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் நானும் மணிவண்ணன் சாரெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா இப்படி தான் இருக்கும். இளவரசன் சாருக்கு நல்லா தெரியும். இது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் சின்ன வயசு தான், ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கூடுதல் உற்சாகமெல்லாம் நாங்கள் வந்து யாருமே இங்கே இருக்க மாட்டோம், அங்கே தான் இருப்போம் பின்னாடி, இந்த பேனருக்கு பின்னாடி. ஏன் அதான் அதுதான் எங்களுடைய. இதில் வந்து என்னுடைய அன்பு தம்பி சிவாவினுடைய நட்பை பற்றி சொல்லணும். அதுதான் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம விளையாட்டுத்தனமாக பேசிட்டு போயிட முடியாது. ஏன்னா ஒரு நண்பர்களுக்காக இறங்கி வந்து அவர் செய்கிறது வந்து நான் நினைக்கிறேன் அவர் அந்த உதவிங்கிற வார்த்தையை வச்சு பண்ணியிருக்க மாட்டார். அதில் வந்து அவருக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அந்த மகிழ்ச்சி இருக்கிறதுனால தான் இந்த நண்பர்களுக்காக இப்படி ஒரு காரியத்தை இறங்கி பண்ணுறாரு. நம்மளுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படுத்தா நீ நினைக்கும் போதை வரும் நன்மை செய்து பாருன்னு ஒரு பாட்டு இருக்குது. உங்களுக்கு யாருக்கும் அந்த போதை அது கிடையாது. நீ நினைக்கும் போதை வரும் நன்மை செய்து பாருன்னு சங்கே முழுக்க படத்தில் சிலர் குடிப்பது போல நடிப்பார், சிலர் நடிப்பது போல குடிப்பார்னு கண்ணதாசன் சார் பாட்டு. அதில் ஒரு பாடல் வரி வரும். அதாவது வந்து நட்புங்கிறது வந்து கொடுத்து வாங்கணுங்கிறதுக்காக கொடுக்கறது இல்லை, அதில் வந்து கொடுக்கறதுல ஒரு மகிழ்ச்சி இருக்குது, அதனால கொடுக்குறாங்க. அது வந்து அப்படியே ரிட்டர்ன் ஆகுது பாருங்க. அருண்ராஜா காமராஜா டீம் அந்த ஒரு பண்ண வேலை வந்து அந்த நட்பு வந்து எந்த பிரதிபலனும். இப்போ அருண்ராஜா காமராஜ் வந்து நீங்கள் உதவி செய்யணுங்கிறதுக்காக இப்படி ஒரு படம் எடுக்கல, உங்களுக்கு அந்த உதவி செய்யறதுல மகிழ்ச்சி, அவருக்கு இப்படி ஒரு படம் எடுக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த எல்லா மகிழ்ச்சியும் சேரும்போது ஒரு அற்புதமான படைப்பு வந்துடுது. ஆகவே இந்த படத்தினுடைய வெற்றி வந்து ஒரு சமுதாயத்துக்கு பயன்படுற ஒரு விஷயம், ஒரு வெற்றி. அதுதான் நான் சிவா வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா இப்படி ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோ, ஒரு சேலபிள் ஹீரோவாக இருக்கல, அவரை மெயினாக சென்டர் பண்ணி ஒரு மாசான ஒரு படத்தை வந்து எடுத்தாருன்னு வச்சுங்களேன், அவர் வந்து மினிமம் கேரண்டியாக சம்பாதிச்சு போகலாம். ஆனால் இப்படி ஒரு படத்தை எடுக்கும்போது அவர் வந்து இந்த சினிமாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சேவை செய்கிறார். அதுதான் எனக்கு இந்த படத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப பாராட்டணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயம். அதுதான் நண்பர்களாக சேர்ந்து கண்டக்கனா
காலேஜ் படிக்கும்போது எல்லாருக்குமே ஒரு கனவு இருந்திருக்கும். சும்மா நோட்லலாம் எழுதி பார்த்துருப்போம். சிவா நடிக்க, அருண்ராஜா இயக்க, திபு மியூசிக் பண்ண அப்படின்னு சும்மா ஒரு ரஃப்பாக போஸ்டர்லாம் எழுதி விளையாண்டுருக்கோம். அந்த விளையாட்டு இன்றைக்கி அந்த ஒரு கனவாக மாறி அந்த கனவு இன்றைக்கி திரைப்படமாக வெளிவந்து நீங்கள் எல்லோரும் கைத்தட்டி கண்ணீர் விட்டு கொண்டாடின ஒரு படமாக மாறி வெற்றி விழாவில் இங்கே நிற்கிறதுல ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. இது காரணமாக இருந்த எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனைனா அதுக்கு ஒரு மூல காரணம் என்னன்னு பார்த்து அதை களைஞ்சிட்டோம்னா அந்த பிரச்சனை போயிடும். அது மாதிரி ஒரு சந்தோஷத்துக்கும் ஒரு மூல காரணம் இருக்கும் எப்போவுமே. அந்த மூல காரணம் சிவகார்த்திகேயன். இந்த படம் நடக்கிறதுக்கு, இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு, இப்படி ஒரு படம் வர்றதுக்கு, இது முடிஞ்சு ரிலீஸ் ஆகிறதுக்கு, ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ ஒரு வெற்றி விழா நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் வந்து சிவகார்த்திகேயன். இந்த இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயமா ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு லான்ச் பண்ணி அதில் நான் டைரக்டர் ஆகிறேன் அப்படிங்கிறது விட வேறு எந்த பெருமையும் என் லைஃப்பில் எனக்கு கிடையாது. இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக மாற்றி கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா நீங்கள் ப்ரெஸ் ஷோ பார்த்துட்டு எழுதுனது, உங்களோட கை கொடுத்தது, நீங்கள் எனக்கு கட்டி பிடிச்சது, நீங்கள் கண்ணீர் விட்டது எல்லாமே தான் ஆடியன்ஸ் கிட்ட நான் பார்த்தேன் ஒவ்வொரு ஷோலையுமே. ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. பத்திரிகை மற்றும் ஊடகம், இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. என்னோடய ஃபேமிலி, என் ஒய்ஃபு, சிவா ஃபேமிலி, அம்மா அண்டு ஆண்டி எல்லாருக்கும், சிவா ஒய்ஃபு, பாப்பாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா கனான்னு ஒரு படம் இருக்குதுன்னு உலகத்துக்கு காமிச்சு கொடுத்தது ஆராதனா தான். ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நேரம் பேசிட்டேன், ஏன்னா இங்கே பேசணுங்கிறதுக்காக ரொம்ப நாளாக அப்படியே அமைதியாக வச்சுருந்த ஒரு விஷயம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வெற்றி இங்கேயோட முடிய போகிறதில்ல, கண்டிப்பாக இது தொடரும் உங்களோட சப்போர்ட்டில். அதுக்கான உழைப்பை நாங்கள் எல்லாருமே மறுபடியும் அதிகமாக கொடுப்போன்ற ஒரு நம்பிக்கையும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இந்த படத்தினுடைய வெற்றி முதல்ல உறுதி செய்யப்பட்டது எல்லாரும் சொன்னபடி தான், ப்ரெஸ் ஷோவில் தான். ஏன்னா ப்ரெஸ்ஸுக்கு சீக்கிரமே படம் போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே போட்டு காட்டணும். ஏன்னா இது நீங்கள் எழுதுகிற வார்த்தைகள், அதில் இருக்கிற உண்மை, அதில் இருக்கிற பாராட்டு தான் இந்த படத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கும். எத்தனை ட்ரெய்லர் பண்ணாலும் டீசர் பண்ணாலும், ஏன்னா இது வந்து ரொம்ப உணர்வு ரீதியான படம், ஒரு எமோஷ்னல் ரைடு. அது நீங்கள் பார்த்துட்டு எழுதுகிற வார்த்தைகள் தான் அதை கொண்டு போய் சேர்க்கும் நம்பணும். உங்கள் எல்லாருக்கும் தான் முதல்ல காட்டணும்னு நினச்சோம். அது மாதிரி வந்தது வந்து 99% பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் தான் இந்த படத்துக்கு வந்துச்சு. அப்போயே நான் வந்து பயங்கர ரிலாக்ஸ் ஆகிட்டேன், ஹாப்பி ஆகிட்டேன். இந்த படம் நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கிற படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ப்ரெஸ் ஷோவில் பார்த்துட்டு பாராட்டின ஒட்டுமொத்த பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்களுக்கும் பெரிய 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 நன்றி. ஏன்னா இந்த படம் எல்லாரும் சொன்னாங்க, ஏதோ ஒரு விஷயத்து மேலே நம்பிக்கை வச்சு தான் இந்த படம் ஆரம்பிக்கப்படும். ஒரு நம்ம காசு போடுறோம், இல்லை ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அது நிச்சயமாக அந்த ஃப்ரெண்ட்ஸு, டீம் மேலே இருந்த நம்பிக்கை. பட் அதை தாண்டி இந்த டீமை அப்படியே மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் தான் இது ஆரம்பிச்சது. ஏன்னா மக்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு கொடுத்த ஒரு அழகான மேடை இது, நீங்கள் கொடுத்துருக்க இந்த இடம்ன்றது. அதில் இருக்கிறதெல்லாம் போட்டு அந்த மேடையை கொஞ்சோண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸையும் அந்த மேடையில் சேர்த்து நிற்க வச்சுக்கணுன்னு நான் ஆசைப்பட்டேன். அந்த மேடையை அமைக்கிறதுக்கு காரணமாக இருந்த அத்தனை மக்களுக்கும், இந்த வெற்றி ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை மக்களுக்கும் பெரிய 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 நன்றி. அண்ட் டீம், அருண்ராஜாவுக்கு நான் செஞ்சது நிச்சயமாக உதவி கிடையாது. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது, இது கடமை. அவனை நான் நம்பினேன். நான் வந்து அவன் எனக்கு டபுளாக திருப்பி கொடுத்துட்டான். ஒரு பெரிய பேரையும் பெருமையும், இந்த படம் பண்ணதுக்கான பெருமையும் அருண்ராஜாவும் அவனுடைய டீம் எல்லாரும் அண்ட் ஒட்டுமொத்த டீமும் திருப்பி கொடுத்துட்டாங்க. முக்கியமாக அருண்ராஜா. இது எப்போ வேணாலும் சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு படமாக நிச்சயமாக இருக்கும். ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை, ரொம்ப சின்சியராக கரெக்டாக பார்க்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப. அதுவும் நம்ம ஒரு சினிமா பேக்ரவுண்ட் இல்லாமல் உள்ளே வந்து ஒரு படம் நடிக்கிறதுன்றது கஷ்டம், அதை விட கஷ்டம் தயாரிக்கிறதுன்றது. பட் அந்த ப்ரெஷர் எதுவும் நான் எடுத்துக்காமல் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி மொத்த வேலைகளையும் பார்த்தது கலை பிரதர் தான். என்னை கேட்டிங்கன்னா ஸோ மொத்த வேலைகளும் அவங்க தான் பார்த்துருக்கேன். ஏன்னா நம்ம போய் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நடிப்பு அதுதான் பிரதானம். கரெக்டாக நடிக்கணும், நல்ல படங்கள் கொடுக்கணும், அது மேக்ஸிமம் ஹிட் ஆகணும். அது கரெக்டாக இருந்தால் தான் இது கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு எந்த டென்ஷனும் ப்ரெஷரும் வச்சுக்காமல் எல்லா வேலைகளையும் எடுத்து பார்க்குற கலை பிரதர் அண்ட் டீம் எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி. இங்கே நீங்கள் கொடுத்துருக்க வெற்றி நிறைய பேருக்கு நம்பிக்கையும் ஒரு புத்துணர்ச்சியும் கொடுத்துருக்கு. லைஃப்பில் அடுத்தடுத்து நிறையா விஷயங்கள் செய்கிறதுக்கு நிச்சயம் செய்வோம் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டோட. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா சாரி.
அண்ட் மீண்டும் இன்னும் ஒரு அருமையான தருணத்தை சந்திக்கலாம். மீண்டும் இந்த வெற்றியை சாத்தியமாக்கிய அத்தனை பேருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.